வணக்கம். வசந்தம் டிவியின் அதிர்வு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இது ஒரு நேரடி திறந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் முக்கியமாக பேசப்போவது அரசியல் தவிர்த்து இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்டம் தொடர்பாக. இது உண்மையில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டமா, அல்லது தேர்தலினை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டமா, நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டமா, இதற்கு முன்பு சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டங்களுக்கும் இம்முறை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்டங்களுக்கும் இடையிலான வித்தியாசங்கள் என்னென்ன, எவ்வாறான விடயங்களில் இவை மாறுபடுகின்றன என்பது தொடர்பில் நாங்கள் விரிவாக பேசப் போகின்றோம். நாங்கள் பொதுவாக பார்க்கும் இடத்து கடந்த ஆட்சி காலத்தின் பொழுது பல்வேறு கோரிக்கைகள் மக்களால் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக மக்களுடைய பொருளாதார சுமை குறைக்கப்பட வேண்டும், அதே நேரத்தில் அரசு ஊழியர்களது சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஊர்வலங்கள் நடத்தப்பட்டன, ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. ஆனாலும் கூட கடந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்தின் பொழுது வீண்விரயம், அதே நேரத்தில் நிதி மோசடி உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் காரணமாகவும் வீண்விரயம் உட்பட இன்னும் தேவையற்ற பல விடயங்களை கடந்த அரசாங்கம் செய்தமையின் காரணமாக மக்களுக்கான நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க தவறிவிட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டும் தேர்தல் காலங்களில் முன்வைக்கப்பட்டது. இவை எல்லாவற்றும் ஒரு புறம் வைத்துவிட்டு இப்பொழுது இன்றைய தினம் ஒரு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையில் மக்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியதா அல்லது நாட்டுக்கு பலன் அளிக்கக்கூடியதா என்பது தொடர்பில் தான் இன்றைய தினம் நாங்கள் அதிர்வு நிகழ்ச்சியினூடாக பேசப் போகின்றோம். இதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் இர்ஃபான். இன்றைய சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்டம் தொடர்பில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பிருந்தே மக்களுக்கு ஒரு ஏகமனதான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்யக்கூடிய வரவு செலவு திட்டமாக இது இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு முன்பு இது ஒரு இடைக்கால வரவு செலவு திட்டமாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஒரு நாட்டில் இடைக்கால வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகின்றது? உண்மையில் வரவு செலவு திட்டம் என்பது ஒரு அரசாங்கத்தின் கொள்கைகளை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கும் ஒரு பொறிமுறை. 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஒரு வரவு செலவு திட்டத்தை அரசாங்கம் சமர்ப்பித்து முதலாவது வாசிப்பு, 2வது வாசிப்பு முடிந்து 3வது தடவையாக வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பின் அது சட்டமாகி விடுகின்றது. ஆகவே 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஏற்கனவே சட்டமாகிவிட்டபடியால் தற்போது ஒரு சீர்திருத்தம், அமெண்ட்மெண்ட் என்று சொல்லலாம், திருத்த சட்டம் மூலம்தான் இப்பொழுது வந்திருக்கின்றது. ஒரு விசேட தேவைகளின் நிமித்தம் இவ்வாறான திருத்த சட்ட மூலங்கள், ஒரு மினி பட்ஜெட் என்று சொல்வோம், அவ்வாறான திருத்த சட்ட மூலங்கள் எல்லா நாடுகளிலும் சமர்ப்பிக்கப்படுவது வழமை. ஆகவே இந்த திருத்த சட்டம் மூலம் மிக முக்கியமான காலகட்டத்தில் வந்திருக்கின்றது. கடந்த வரவு செலவு திட்டத்தில் பல குறைபாடுகள் காணப்பட்டதாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. உதாரணமாக கல்வி, சுகாதாரம் என்பவற்றுக்கு ஆனால் ஒதுக்கீடு மிக குறைவாக காணப்பட்டது என்பது மிக முக்கியமாக காணப்பட்டது. அதையெல்லாம் நிவர்த்தி செய்யும் நோக்கில் இந்த திருத்த சட்டம் மூலம் வந்திருக்கின்றது. இந்த வகையில் இந்த புதிய அரசாங்கத்தினுடைய 100 நாள் திட்டம் மக்களுடைய மிகுந்த வரவேற்பு பெற்றது. அதுவே இந்த அரசாங்கத்தின் வெற்றிக்கும் காரணமாக அமைந்தது, யாவருக்கும் தெரிந்த விடயம். அதில் இவர்கள் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். அதில் ஒரு இடைக்கால வரவு செலவு திட்டத்தை நாங்கள் சமர்ப்பிப்போம், அதில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவோம், 10 அத்தியாவசிய பொருட்களுக்கு நாங்கள் விலை குறைப்போம் என்பது அவர்களுடைய கொள்கை பிரகடனம். அது மக்களால் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, வரவேற்கப்பட்டது. அதற்குரிய பிரதிபலனாக அவர்கள் புதிய அரசாங்கத்தை தெரிவு செய்தார்கள். இந்த புதிய அரசாங்கம் அதன் வாக்குறுதியை இன்று நிறைவேற்றியிருக்கின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஒரு வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படுகின்ற பொழுது, ஒரு அரசினால் அது முன்வைக்கப்படுகின்ற பொழுது சாதாரணமாக என்னென்ன விடயங்களை ஒரு அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும்? குறிப்பாக ஒரு வரவு செலவு திட்டம் என்பது சாதாரணமாக மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குகின்ற ஒரு முன்மொழிவு மாத்திரமல்ல. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையை, ஒரு அரசினுடைய முன்னேற்ற பாதையை எடுத்து கூறுகின்ற ஒரு முக்கியமான விடயமாக வரவு செலவு திட்டம் பார்க்கப்படுகிறது. என்னென்ன விடயங்கள் இது உள்ளடங்குகின்ற ஒரு வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படுகின்ற பொழுது? வரவு செலவு திட்டம் என்பதிலேயே தெளிவான விளக்கம் இருக்கின்றது. அந்த மொழிபெயர்ப்பிலேயே தெளிவான விளக்கம் இருக்கின்றது. வரவையும் செலவையும் திட்டமிடுதல். சரி. அப்போ நாங்கள் எவ்வாறான மூலங்களிலிருந்து வருமானத்தை பெறப்போகின்றோம், எந்தெந்த துறைகள் மீது நாங்கள் செலவழிக்கப் போகின்றோம் என்பதை முன்கூட்டியே திட்டமிடுதல். இந்த கடந்த, அதாவது எதிர்கால ஆண்டுக்கான இந்த வரவு செலவினை முன்கூட்டியே திட்டமிடுவதுதான் வரவு செலவு திட்டம். இது அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கேற்ப வேறுபடலாம். இப்போ அபிவிருத்தியை நோக்கிய வரவு செலவு திட்டமாக இருக்கலாம், மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கக்கூடிய வரவு செலவு திட்டமாக இருக்கலாம், இப்படி பல்வேறு நோக்கங்களை கொண்டதாக இருக்கலாம், அல்லது சில வேளை இரண்டையும் இணைத்ததாக இருக்கலாம். ஆகவே இந்த திட்டம், இந்த அண்மையில்
கடந்த ஆட்சி காலத்தின் போது சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் 2000 ஆண்டுக்கான முழுமையான வரவு திட்டமாக இருந்த போதும் அதில் பல குறைபாடுகள் இருந்தால் சுட்டி காட்டப்பட்டதனால் இந்த இடைக்கால ஒரு திருத்த சட்டம் மூலம் வந்திருக்கின்றது. அந்த கடந்த காலத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளை இதை நிவர்த்தி செய்யும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்றது. எங்களுக்கு இன்னும் காலம் தேவைப்படுகின்றது, இன்னும் செல்ல வேண்டிய தூரம் நீண்ட காலம் இருக்கின்றது. 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்த போது இலங்கை தென்னாசியாவிலே 3வது பணக்கார நாடாக இருந்தது. ஜப்பான் 1வது இடத்திலையும், 2வது மலேசியா, 3வது இலங்கை. குறிப்பாக தென்கொரியா இலங்கையை விட பின்தங்கிய நிலையில் காணப்பட்டது. ஆனால் பல வேறு காரணங்களினால் இலங்கை இன்றைக்கு தென்னாசியாவிலேயே ஒரு வறிய நாடாக தான் தொடர்ந்து காணப்படுகின்றது. 1977ஆம் ஆண்டில் ஒரு மாபெரும் பொருளாதார ரீதியாக மாபெரும் புரட்சி ஏற்பட்டது. பொருளாதாரம் திறந்து விடப்பட்டது. அந்த காலத்தில் இலங்கை தான் தென்னாசியாவில் 1வது தனது பொருளாதாரத்தை தாராளமயமாக்கிய நாடு. அப்போ அந்த பொருளாதார நலங்களை நாடு அனுபவிக்க முதல் மாபெரும் யுத்தத்துக்கு இலங்கை முகம் கொடுத்தது. அதனால் இலங்கையுடைய வரவு செலவு திட்டங்கள் எல்லாமே பாதுகாப்பை மையப்படுத்தி இருந்ததால் அபிவிருத்தி பின்தள்ளப்பட்டது. ஆனால் இப்பொழுது அந்த இழந்த அபிவிருத்தியை மீளப்பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகியிருக்கின்றது. சரி, இந்த வரவு செலவு திட்டத்தோடாகத்தான் இந்த வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் 2010ஆம் ஆண்டளவிலேயே இலங்கையில் அந்த பாதுகாப்புக்கான செலவினங்கள் அல்லது பாதுகாப்பு தொடர்பிலான கவனம் தொடர்பில் அரசினுடைய பார்வை குறையக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. அவ்வாறு நிலையில் ஏன் அந்த அரசாங்கத்தினால் ஒரு மக்களுக்கு நிவாரணத்தை அளிக்கக்கூடிய சிறந்த ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படவில்லை? இது பரவலாக எல்லோராலையும் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. இதில் ஒரு நியாயத்தன்மை இருப்பதாகத்தான் எனக்கும் படுகின்றது. யுத்த காலத்தில் யுத்தத்திற்கான வரவு செலவு திட்டம் தயாரிப்பதில் ஒரு நியாயப்பாடு இருந்தாலும் யுத்தம் முடிந்த பிறகும் அந்த நிலைமை தொடர்ந்தமை கடந்த அரசாங்கத்தின் தோல்விக்கும் ஒரு காரணமாக இருந்தது. என்றால் யுத்தம் முடிந்த யுத்த காலத்தில் மக்கள் பெருமளவு தியாகத்தினை செய்தார்கள். சம்பள அதிகரிப்பு வழங்கப்படவில்லை, மக்களுக்கு உரிய நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை. ஆனால் யுத்தம் முடிந்த பிறகு அந்த பீஸ் டிவிடன் என்று சொல்வார்கள், சமாதானத்துக்கான வழிமுறைகள் மக்களுக்கு கிடைக்கவில்லை. யுத்தம் முடிந்த பிறகு மக்கள் எதிர்பார்த்தார்கள், அது கிடைக்கவில்லை. மீண்டும் 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 யுத்தத்துக்கு மிகுந்த கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. உதாரணமாக சொல்ல போனால் கடந்த வரவு செலவு திட்டம் 285 பில்லியன் ஒதுக்கப்பட்டது. கல்விக்கு 21 பில்லியன் தான் ஒதுக்கப்பட்டது. அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த அரசாங்கத்தின் நோக்கம் மாறவே இல்லை. யுத்தம் முடிந்த பிறகும் மாறவில்லை. கல்வியில் மிகப்பெரிய குறைபாடுகள் நிலவியது. பாடசாலைகளில் பல நிதி பிரச்சனை இருந்தது. பல்கலைக்கழகங்களுக்கு நிதி இல்லை. பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுடைய சம்பளம் குறைவாக இருந்தது. மாணவர்களுடைய வசதிகள் குறைவாக இருந்தது. இதற்காக நாங்கள் 3 மாத போராட்டத்தை கூட செய்தோம். உலகத்திலேயே கல்விக்கான ஒதுக்கீடு இலங்கையில் மிக குறைவாக இருந்தது. உலகத்திலேயே குறைவு. உலகத்திலேயே குறைவாக கல்விக்கு ஒதுக்குற நாடு மியான்மார், ஒரு இராணுவ ஆட்சி உள்ள நாடு. 1%. இலங்கை 1.7%. மியான்மார் இல்லாவிட்டால் உலகத்திலேயே கல்விக்கு குறைவாக ஒதுக்கிய நாடு இலங்கையாக இருந்திருக்கு, மியான்மார் இல்லாவிட்டால். ஆகவே அந்த நிலைமையை நாங்கள் சுட்டி காட்டினோம். ஆனால் அது கேட்கப்படவில்லை. அது உங்களுக்கு தெரியும், அதுவே கடந்த அரசாங்கத்தின் தோல்விக்கும் ஒரு காரணமாக அமைந்தது. ஆகவே இப்பொழுது நாங்கள் பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருக்கிறோம். இந்த அரசாங்கத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி, இன்றைய இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கு 6% ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது ஒரு யுனெஸ்கோவின் பெஞ்ச்மார்க் என்று சொல்வார்கள், யுனெஸ்கோவால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இலக்கு. ஆகவே இன்று இந்தியா போன்ற நாடுகளை விட குறைவாக இருந்த இலங்கை, இப்போ நேபாள் இந்தியாவை விட குறைவாக இருந்த இலங்கையின் கல்விக்கான ஒதுக்கீடு திடீரென இன்று இப்போ அபிவிருத்தி அடைஞ்ச நாடுகளுக்கு ஈடாக இன்று சென்றுள்ளது. இது மிகப்பெரிய சாதனையாக கூறப்பட வேண்டும். இதனுடைய தாக்கம் இனி வரும் காலங்களில் உணரப்பட போகின்றது. டாக்டர், நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள், இந்த சாதாரணமாக ஒரு மக்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்துக்கான நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளாக இருந்தாலும் சரி, அத்தனையும் தாண்டித்தான் கடந்த கால ஆட்சியின் பொழுது வரவு செலவு திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக. ஆனாலும் கூட இலங்கை மத்திய வங்கி அறிக்கையின்படி இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி மிக உயர்ந்த மட்டத்தில் இருப்பதாகவும் 7% தாண்டி இருப்பதாகவும் கூறப்பட்டது. ஒரு சில நேரங்களில் இப்பொழுது ஆளுங்கட்சியில் இருக்கின்றவர்கள் அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது இது ஒரு போலி அறிக்கையினை சமர்ப்பித்து மக்களுக்கு ஒரு மாயை காட்டுகின்ற வேலை என்றெல்லாம் குற்றம் சுமத்தி இருந்தார்கள். இதில் உண்மை இருக்கிறதா? அல்லது அந்த அரசாங்கம் இந்த 7% பொருளாதார வளர்ச்சி என்பதை சில உலக நாடுகள் கூட ஏற்றுக்கொண்டு சில அறிக்கைகளை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் வெளியிட்டிருந்தன, இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறது என்பது தொடர்பாக. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? முக்கியமான விஷயம், பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் கணிப்பிடும் போது அதில் 4 விடயங்கள் உள்ளடக்கப்படுகின்றன. ஒன்று தனியார் நுகர்வு, அடுத்தது முதலீடு, அடுத்தது அரசாங்க செலவீடு, அடுத்தது தேறிய ஏற்றுமதி என்று சொல்லுவோம். அதை ஏற்றுமதியிலிருந்து இறக்குமதியை கழிக்க வர்ற தொகை. 4 பிரிவு இருக்கின்றது. கடந்த காலங்களில்
பொருளாதார வளர்ச்சி கூடுதலாக அரசு செலவிலிருந்து வந்தது. தனியார் நுகர்விலிருந்து வரவில்லை என்றால் மக்களுடைய நுகர்வு பெரிய அளவுக்கு அதிகரிக்கவில்லை, அவருடைய வருமானம் அதிகரிக்கவில்லை, பெருமளவுக்கு முதலீடு அதிகரிக்கவில்லை. ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாக இருந்தபடியால் அது எதிர்க்கணிய பெறுமதியாக இருந்தது. ஆகவே கடந்த காலத்தில் அடையப்பட்ட பொருளாதார வளர்ச்சி எல்லாமே அரசாங்க செலவிலிருந்து வந்தது. அரசாங்க செலவு 2 வகைப்படும். ஒன்று அரசாங்க நுகர்வு, அடுத்தது அரசாங்க முதலீடு. அரசாங்க நுகர்வு என்போது அரசியல்வாதிகளுடைய அத்தனை செலவுகளும் அரசாங்க நுகர்வுக்குள்ளே வருது. அவர்கள் கூடுதலாக செலவு செய்யும் போது பொருளாதார வளர்ச்சி வரும். அடுத்தது அரசாங்க முதலீடு என்போது அரசாங்கம் செய்த அத்தனை முதலீடும் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு ஹம்பாந்தோட்ட ஹாபர், அடுத்தது மத்தளை ஏர்போர்ட். மத்தளை ஏர்போர்ட்டுக்கான விமான சேவையை ஸ்ரீலங்கன் ஏர் வந்து நிறுத்தி வைத்துள்ளது. அப்போ இனி ஸ்ரீலங்கன் ஏர் நிறுத்தினால் ஏனைய விமான சேவைகள் அங்கே நடத்தும் என்று சொல்ல இயலாது. அப்போ இங்கே விஷயம் என்னவென்றால் அந்த பொருளாதார வளர்ச்சி அந்த அரசாங்க செலவிலிருந்து தான் வந்தது. இப்போ தற்போதைய அரசாங்கம் அதை இடைநிறுத்தி வைத்துள்ளது. அப்போ அந்த அடையப்பட்ட பொருளாதார வளர்ச்சியெல்லாம் எங்கே போனது? அப்போ அவ்வளோ மாயையாக இருக்க போகின்றது. அப்போ இது ஒரு பிரச்சனை. அடுத்தது இன்னொரு பொருளியலாளர்களால் சுட்டி காட்டப்பட்ட ஒரு குறைபாடு என்னவெனில் கடந்த காலங்களில் அடையப்பட்ட பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாக பல சிக்கல்கள் இருந்தன. உதாரணத்துக்கு நான் சில விடயங்களை கூறுகிறேன். தேங்காய் உற்பத்தி அதிகரித்ததாக தரவு கூறியது. ஆனால் தேங்காய்களின் விலைகள் அதிகரித்து கொண்டிருந்தன. தேங்காயை ஏற்றுமதி செய்தாலே ஒழிய இது நடக்க சாத்தியமில்லை. அங்கே ஏதோ தவறு இருக்கின்றது. ஓகே. அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து நிர்மாணத்துறை அதிகரிப்பதாக காட்டப்பட்டது, வளர்ச்சி அடைவதாக. ஆனால் சீமெந்து உட்பட கட்டடப் பொருட்களுக்கான இறக்குமதி குறைவடைந்து கொண்டிருந்தது. ஆகவே இலங்கை உற்பத்தி செய்தாலே ஒழிய சீமெந்தையும் கட்டடப் பொருட்களையும் இது சாத்தியமில்லை. அங்கே ஒரு சிக்கல் இருக்கின்றது. இப்படி அடுத்த இன்னொரு விஷயம், வெள்ளம் வறட்சி என்பன ஏற்பட்டு கொண்டிருந்த போது விவசாயத்துறையின் உற்பத்தி அதிகரித்து கொண்டே இருந்தது. அது எப்படி என்று எங்களுக்கு விந்தையாக இருந்தது. அப்போ இவ்வாறுபட்ட பல்வேறு விடயங்கள் அந்த தரவுகளின் மீது இருந்தது. இலங்கையில் ஒரு சிக்கல் நிலைமை காணப்படுகின்றது. தரவு சேகரிக்கும் நிறுவனங்கள் இரண்டுமே புள்ளிவிவர திணைக்களமும் மத்திய வங்கியும் அரசு நிறுவனங்கள். அதை நாங்கள் சரிபார்க்க இயலாது. ஆகவே 2 நிறுவனங்களுமே அரசாங்க நிறுவனங்கள். ஆகவே தரவுகள் ஏதாவது தவறு ஏற்பட்டால் எங்களுக்கு சரிபார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆகவே அங்கே சிக்கல் நிலவுது. ஆகவே அடையப்பட்ட பொருளாதார வளர்ச்சி எவ்வளவுக்கு உண்மையானது என்பது எல்லாருக்கும் சிக்கலுக்குரிய விஷயமா இருக்கின்றது. அதே நேரத்தில் டாக்டர், சாதாரணமாக இந்த பொருளாதார வளர்ச்சியை மையமாக வைத்து தான் ஏனைய நாடுகள் உதவி செய்வதற்கும் ஏனைய விடயங்களில் இலங்கையில் முதலீடு செய்வதற்கும் தயார் நிலையில் இருக்கின்றன. பொதுவாக இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு மாயாக நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணர் என்ற அடிப்படையில் அது பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் உள்ளவர் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். அவ்வாறு நிலையில் ஏன் வெளிநாடுகளைச் சேர்ந்த சர்வதேச அமைப்புகள், உலக வங்கி கூட இதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறது? இவ்வாறான புள்ளிவிவரங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு முட்டாள்தனமானவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். நான் சொன்னதுபடி நான் சொன்னேன், தனியார் நுகர்வு, முதலீடு, அடுத்தது அரசாங்க செலவு, அடுத்தது ஏற்றுமதி இலிருந்து இறக்குமதி கழிக்க வர அந்த 4 துறையிலிருந்து தான் வளர்ச்சி வருவது என்பது. உண்மையிலேயே இலங்கையில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டது. நான் சொன்ன மாதிரி அரசாங்க செலவுகளிலிருந்து பொருளாதார வளர்ச்சி வந்தது. அந்த நீங்கள் சொல்கிற சர்வதேச நிதி நிறுவனங்கள் ஏனைய நாடுகளும் பொருளாதார வளர்ச்சி எங்கிருந்து வந்தது என்று பார்க்கவில்லை. அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு தேவை பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டதா இல்லையா என்று. ஆகவே பொருளாதார வளர்ச்சி அந்த அரசியல் செலவிலிருந்து வந்தது. ஆனால் அது நீண்டு நிலைத்திருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியா, மக்களுக்கு வேலை வாய்ப்பக்கூடிய பொருளாதார வளர்ச்சியா, மக்களுடைய வருமானங்களை உயர்த்தக்கூடிய பொருளாதார வளர்ச்சி என்றால் இல்லை. அதான் இன்றைக்கு நடந்தது. எல்லா மக்களும் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கக்குள்ள மக்கள் சொல்கிறார்கள் தங்களுடைய வருமானம் உயரவில்லை, வேலைவாய்ப்புகள் கூடவில்லை, மனை பொருளாதாரம் உயரவில்லை. அவருடைய கடுமையான செலவுகள் எல்லாம் அவர்கள் வெட்டுக்களை செய்திருந்தார்கள். ஆகவே அங்கே ஒரு முரண்பாடு தென்படுது. நாட்டிலே பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது மக்களுடைய குடும்பங்களில் பெரிய வெட்டுக்களை அவர்கள் செய்தார்கள். அவருடைய செலவில் வீழ்ச்சி ஏற்பட்டது. அப்போ இதுக்குரிய காரணம் என்ன? அந்த பொருளாதார வளர்ச்சி மக்களை சென்றடையவில்லை. ஏதோ தவறு இருக்கின்றது. சரி. அதே நேரத்தில் சாதாரணமாக ஒரு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது இந்த வரி அறவீடு என்பது அதிகளவாக காணப்படும். மக்களிலும் சரி, அரசு ஊழியர்களும் சரி, ஏனையவர்களும் சரி, பொதுவாக ஒரு வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்படுகின்ற பொழுது ஏதேனும் சலுகைகள் கிடைக்காதா, நிவாரணங்கள் கிடைக்காதா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் வரவு செலவு திட்டத்தை பார்ப்பார்கள். ஆனால் நாங்கள் காலாகாலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்தினூடாகவும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் அதே நேரத்தில் ஏனைய துறைகள் சார்பாகவும் அதிகளவான வரிகள் விதிப்பதனை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். இந்த வரிக்கும் வரவு செலவு திட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதே நேரத்தில் ஒரு நாட்டை நிர்வகிக்கின்ற விடயத்தில் வரிகள் முக்கியத்துவம் பெறுகின்றனவா, அல்லது இலங்கை போன்ற நாடுகள் மாத்திரம்தான் இந்த வரியை செலுத்துகின்ற நடவடிக்கை மேற்கொள்கின்றன? இது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் திட்டமிட்டே பற்றாக்குறையான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கின்றன. பற்றாக்குறை என்றால் செலவு கூட, வருமானம் குறைவு. இந்த பற்றாக்குறையை நிவர்த்திப்பதற்கு பல்வேறு வழிமுறைகள் காணப்படுகின்றன. ஒன்று கடன் பெறுதல், அடுத்தது பணத்தை அச்சிடுதல், அடுத்தது
முக்கியமான விஷயம் வரி வருமானம். இந்த கடன் பெறுதலும் பணத்தை இடுவதிலும் சிக்கலான விடயங்கள், அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை. இலங்கையில் கடன் சுமை கடுமையாக இருக்கின்றது. மூன்றாவது சிறந்த மூலம் என்னவென்றால் அது வரி. ஆனால் இலங்கையில் வரி மூலம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வீதமாக கடுமையான வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 80களில் 19% இருந்த வரி வீதம் இன்று 11% இருக்கின்றது. மொத்த உள்நாட்டு பொருளாதாரம் வளர்ச்சி அடையக்குள்ள வரி வருமானம் வரவில்லை. ஒன்று. அடுத்து இலங்கையுடைய வரி அமைப்பில் நீங்கள் முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 80% வரி வருமானம் நேரில் வரிகளிலிருந்து வருது. நேரில் வரி என்பது பொதுமக்கள் அன்றாடம் கொள்வன செய்யும் பொருட்கள் சேவைகளிலிருந்து வர்ற வருமானம். நேர்வரி என்பது செல்வந்தர்கள் செலுத்துகிற வரி. இலங்கையில் 20% சராசரியாக 20% வரி தான் செல்வந்தர்களிடமிருந்து அறவிடப்படுகின்றது. 80% வரி சாதாரண பொருட்கள் சேவைகளிலிருந்து வருகின்றது. இது ஒரு சிக்கலான விடயம். உலகளாவிய ரீதியில் வரி கோட்பாடு சொல்லுது என்னென்றால், ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சி அடையக்குள்ள அந்த நாடு நேரில் வரிகளில் இருந்து நேர்வரியை நோக்கி நகரணும். இது கோட்பாடு. அமெரிக்காவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 93% வரி நேர்வரிலிருந்து வருது. செல்வந்தர்கள் தான் கூட செலுத்துகிறார், செல்வந்தர்களும் நிறுவனங்களும். 7% வரி தான் பொருட்கள் சேவையிலிருந்து வருது. கனடாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 70% வரி. அப்போ இந்த கோட்பாட்டுக்கும் இந்த நாடுகள் அனுபவத்துக்கும் தொடர்பு இருக்குது. நீங்கள் இந்தியாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 56% வரி நேர்வரிலிருந்து வருது. அடுத்தது தென்கொரியா பார்த்தீங்கன்னா 45% வரி நேர்வரிலிருந்து வருது. கென்யா, உகண்டா போன்ற ஆப்பிரிக்க நாடுகள் 45% வரியை நேர்வரிலிருந்து போகிறாங்க. அப்போ இந்த அபிவிருத்தி அடைந்து வர இந்தியா போன்ற அபிவிருத்தி அடைஞ்ச நாடுகள், கென்யா, உகண்டா போன்ற வருமானம் குறைந்த நாடுகள் எல்லாமே கோட்பாட்டு ரீதியாக சரியாக செல்கின்றன. அமெரிக்கா, கனடா எல்லாம் கோட்பாட்டு ரீதியாக சரியாக செல்லும். ஆனால் இலங்கை மட்டும் இந்த கோட்பாட்டிலிருந்தும் ஏனைய நாடுகளில் இருந்து அனுபவத்திலிருந்தும் வேறுபட்டு நிற்கின்றது. தெற்காசியாவில் இந்த இந்தியா 56% வருது. இந்தியாவில் பாகிஸ்தான் 35% வருது. அப்போ இலங்கை மட்டும் 80% நேர்வரி, 18% 20% தான். அப்போ இந்தியாவில் 56% வர, பாகிஸ்தானில் 39% கிட்டத்தட்ட வர, கென்யாவில், உகண்டாவில் 45 வரை, இலங்கையில் 20% இருக்குது. அண்மையில் 18% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அதோட. அப்போ இங்கே ஒரு சிக்கல் இருக்குது. அதாவது நாங்கள் வரியை கூட்ட சொல்லி நான் இங்கே சொல்லவில்லை. வரி கட்டமைப்பில் சில சிக்கல் இருக்குது. செல்வந்தர்கள் வரி செலுத்துகிறார்கள் இல்லை. அப்போ வரி நிர்வாகத்தில் பிரச்சனை இருக்குது, அரசியல் தலையீடு இருக்குது. வரி தளம் விரிவாக்கப்பட வேண்டும், வரி கட்டமைப்பு மாற்றப்பட வேண்டும், இந்த நேரில் வரிகளில் பங்கு குறைக்கப்பட வேண்டும். ஏனைய நாடுகள் அனுமதியோட கோட்பாடோடு ஒட்டி அது இலங்கையில் நடக்கவில்லை. வரி வருமானம் கூட்டப்பட வேண்டும், நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். வரி வருமானம் நாட்டுக்கு தேவை என்றால் அல்லது நாங்கள் கடன் வாங்க வேண்டும். 80% இருக்குது இலங்கையில் கடன். அது குறைக்கப்பட வேண்டும் சொன்னால் உங்களோட வரி வருமானம் நாங்கள் கூட்ட வேண்டும். ஆனால் சிக்கல் இருக்கின்றது. ஆகவே இந்த புதிய அரசாங்கம் அரசியல் தலையீடுகளை அகற்றி உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு தகுந்த அதிகாரங்களை கொடுத்து இதை சீர்படுத்த வேண்டும், உடனடியாக செய்ய வேண்டும். இதை செல்வந்தர்களும் நிறுவனங்களும் கூடுதலாக வரியை செலுத்த வேண்டும். அந்த பொதுமக்கள் செலுத்துகிற பொருட்கள் சேவைகளிலிருந்து கிடைக்கிற வரி குறைக்கப்பட வேண்டும் கணிசமாக. அது மற்ற நாடுகள் நடந்திருக்கு, இலங்கையில் நடக்கவில்லை. இனியாவது நாங்கள் அதை செய்ய வேண்டும். வரி வீதங்களை அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை, வரி செலுத்துபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். அதான் எங்கள் ஆய்வு முக்கியம். சாதாரணமாக இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற இந்த வரவு செலவு திட்டம் கூட உள்ளவனிடத்திலிருந்து இல்லாதவனுக்கு கொடுக்கின்ற ஒரு வரவு செலவு திட்டமாக கூறுகின்றார்கள். இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்டம் அப்படியெனில் நீங்கள் கூறுகின்ற அந்த 80%, 20% செல்வந்தர்களிடம் மறுவிடப்படுகின்ற 20% என்பது எதிர்வரும் காலங்களில் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அடையப்பட வேண்டும். அடையப்பட விட்டால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இலங்கை மட்டும் உலகத்தில் தனித்து நிற்கின்றது. என்ன பிரச்சனை? இந்தியா செல்லும்போது, பங்களாதேஷ் செல்லும்போது, பாகிஸ்தான் செல்லும்போது, வறிய நாடுகளான வருமானம் குறைந்த நாடுகளான கென்யா, உகண்டா செல்லும்போது சரியான திசையில் ஏன் இலங்கை செல்ல முடியாது? எங்கே பிரச்சனை இருக்கின்றது? ஆகவே செல்வந்தர்கள் அதிகமாக வரி செலுத்த வேண்டும், முக்கியமாக நிறுவனங்கள் செலுத்த வேண்டும், வரி கட்டமைப்பு ஒழுங்காக அமைக்கப்பட வேண்டும். பல குறைபாடுகள் காணப்படுகின்றன, மிக மோசமான குறைபாடுகள் காணப்படுகின்றன. தற்போது வரி கட்டமைப்பில் பொதுமக்கள் செலுத்துகிற வரி குறைக்கப்படலாம். இந்த வரவு செலவு திட்டம் நடந்திருக்குது, இது மேலும் தொடரணும். அதே நேரம் இந்த வரி வருமானம் வீழ்ச்சியடைய அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது. இந்த வரி இழப்பை ஏதோ ஒரு வகையில் சீர் செய்ய வேண்டும். சரி, அதே நேரத்தில் இப்பொழுது நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயம் தொடர்பாக இப்பொழுது 80% சாதாரண மக்களிடமிருந்தும் 20% செல்வந்தரிடம் அறவிடப்படுவதாக கூறியிருக்கின்றனர். அவ்வாறெனில் கடந்த காலங்களில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்தின் ஊடாகவும் இது தொடர்பில் கவனமே செலுத்தப்படவில்லையா? ஏதாவது ஒரு காலகட்ட பகுதியில் சமர்ப்பிக்கப்பட்ட பல கட்சிகள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றன. வரவு செலவு திட்டத்தில் இந்த விடயத்திலிருந்து ஒரு மாறுபட்ட கோணத்தில் அவர்கள் வரியினை மக்களிடமிருந்து பெற்றிருக்கின்றார்கள், அல்லது இந்த அரசாங்கத்திலே இருந்தவர்கள் சரியான பொருளாதார விற்பனர்கள், நிபுணர்களை
தொடர்பான ஆலோசனைகள் வழங்கவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது. சாதாரணமாக எம்மை விட பின்தங்கி இருக்கின்ற நாடுகள் கூட நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த வரி அறவீடு என்பது எந்த கட்டமைப்பில் இருக்க வேண்டுமோ அந்த வரையறைக்குள் சரியாக பயணிக்கிறது. ஏன் இலங்கை மாத்திரம் இவ்வாறு பின்தங்கி இருந்திருக்கிறது? இது ஒரு உண்மையிலே சிறந்த கேள்வி. நான் 80ஆம் ஆண்டுகளிலிருந்து எங்களோட தரவுகளை பார்க்கும்போது 80ஆம் ஆண்டுகளிலிருந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வீதமாக வரி வருமானம் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. 19லிருந்து 11 வீதமாக வந்திருக்கின்றது. இந்த வீழ்ச்சி எங்கேருந்து வருது என்று சொன்னால் 2 வரி இருக்குது, நேர்வரி நேரில் வரி என்று. நேர்வரியில் பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்படவில்லை. 3 வீதத்துக்கு தான் அது வந்து அசைஞ்சு கொண்டிருக்கின்றது. நேரில் வரிகள் தான் அந்த வீழ்ச்சி. இந்த நேரில் வரிகளில் ஏற்பட்ட வீழ்ச்சி மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வீதமாக ஏற்பட்ட வீழ்ச்சி ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் இந்த வரி வீத வீழ்ச்சியை தடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் அல்ல அரசாங்கங்கள் இந்த நேர்வரியை அதிகரித்திருக்க வேண்டும். அது நடக்கவில்லை. அங்கே தான் அந்த சிக்கல் இருக்கின்றது. ஆகவே இது வந்து 80% வரி வருகின்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது பரவலாக எல்லோராலையும் சுட்டிக்காட்டப்பட்ட விஷயம். ஆனால் இது இவற்றுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அது மீண்டும் மீண்டும் அந்த தவறு ஏன் அதில் ஏதாவது அரசியல் தலையீடு இருக்கிறதா? எஸ், நான் சொன்னது மாதிரி நிறைய அரசியல் தலையீடு இருந்தது, அரசியல் செல்வாக்கு இருந்தது. மற்றது வரி உள்நாட்டு இறைவர் திணைக்களத்துக்கு அதிகாரங்கள் இல்லை. அதிகாரங்கள் இல்லாமல் அவங்களால் இயங்க முடியவில்லை. அவங்களுடைய வள வாய்ப்புகள், வரி ஏய்ப்புகள் கூடுதலாக இருந்தது, வரி தவிர்ப்புகள் எரியாக இருந்தது. வரிக்கண்டு இலங்கையில் ஒரு தனியார் நீதிமன்றம் இல்லை. வரி சட்டங்கள் பலவீனமாக இருக்கின்றன. ஏய்ப்பு செய்கிறவர்களுக்கு தண்டனைகள் இல்லை. மற்ற நாடுகளில் அப்படியெல்லாம் இல்லை. அப்போ கண்ணியமான வரி விதிப்பாளர்களுக்கு ஊக்குவிப்பு வழங்கப்பட வேண்டும், கண்ணியமான வரி அதிகாரிகளுக்கு ஊக்குவிப்பு வழங்கப்பட வேண்டும். அதே நேரம் வரி ஏய்ப்பு செய்யர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அதிகாரிகளும் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த நிலைமை இலங்கையில் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு அரசியல் தலையீடு நீக்கப்பட வேண்டும். 3 வரி அறவிடும் 3 அமைப்புகள் இலங்கையில் காணப்படுகின்றன. சுங்கம், கலால் திணைக்களம், அடுத்து உள்நாட்டு இறைவர் திணைக்களம். இந்த 3ம் ஒரே குடையங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். ஒரு சிறந்த நிர்வாகம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். நவீனமயப்படுத்தப்படும். முக்கியமாக மாடர்ன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்லுவோம், அது நவீனமயப்படுத்தப்பட வேண்டும். டாக்டர், நான் உங்களிடம் ஒரு கேள்வியினை கேட்டிருந்தேன். இந்த முறையானது அண்மைக்கால அரசாங்கம் மாத்திரம் இந்த நடைமுறையை பின்பற்றி வருகிறதா, இந்த வரி அறவீடு தொடர்பாக, அல்லது கடந்த கால திறந்த பொருளாதார கொள்கை இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு கிட்டத்தட்ட 80ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த அரசாங்கங்களும் இதே கொள்கையை தான் கடைபிடித்தனவா? நீங்கள் 77ஆம் ஆண்டு தாராளமயப்படுத்தலுக்கு பின்னரான தரவுகளை நோக்கினால் ஆமாம், 80க்கு 20 என்ற அந்த வீதம் வந்து அப்படியே காணப்படுகின்றது. எந்த மாற்றத்துக்கும் அது உட்படவில்லை. இது ஒரு பாரிய குற்றச்சாட்டு. இதற்கு எல்லா அரசாங்கங்களும் பொறுப்பு சொல்ல வேண்டும். அவர்கள் அந்த கொள்கை வகுப்பாளர்கள் ஏனைய நாடுகளை அனுபவங்களை பார்க்கவில்லை, வரி கோட்பாட்டினை பார்க்கவில்லை. என்று இலங்கை மட்டும் உலகத்தில் தனித்து நிற்கின்றது. இதுக்கு எல்லோரும் பொறுப்பு சொல்ல வேண்டும். இதற்கு பொதுமக்களை குற்றஞ்சாட்டுவதில் தவறில்லை. கொள்கை வகுப்பாளர்களும் வரி கட்டமைப்பை அமுல்படுத்துபவர்களும் தான் இதற்கு பொறுப்பு. குறிப்பாக கொள்கை வகுப்பாளர்கள். ஏன்னா வரி அமுல்படுத்துபவர்களால் பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது. சரி டாக்டர், தொலைபேசி ஊடாக ஒருவர் இணைந்திருக்கிறார். யார் என்று பார்ப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? நான் இந்த தீபாவளியிலிருந்து கரண் கதைக்கிறேன். சொல்லுங்கள் கரண். இந்த வரவு செலவு திட்டத்தில் சேர்த்து ஒரு கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம், கேளுங்கள் தாராளமாக. இந்த வரவு செலவு திட்டத்தில் தொடர்புபடுத்தி இந்த வேலையின்மை நிலையில கீழ் உழைப்பு நிலையை பற்றி சொல்ல முடியுமா? கருத்துக்கள். வேலையின்மையில கீழ் உழைப்பு கீழ் உழைப்பு நிலை பற்றி அரசு நிறுவனங்களில் இப்போ தகுதிக்கேற்ற வேலையின்மை நிலைகள்லாம் காணப்படுது. அதோட தொடர்படுத்தி வேலையின்மையை தொடர்படுத்தி சொல்லிடுமா கருத்துக்கள்? ஆம், இது ஒரு சிறந்த கேள்வி. இலங்கையில் வேலையின்மை உண்மையிலேயே குறைவாக இருக்கின்றது. வேலையின்மை குறைவாக இருப்பதற்கு முக்கியமான காரணம், எல்லா அரசாங்கங்களும் ஒரு அரசியல் நோக்கத்திற்காக வேலைவாய்ப்புகளை தொடர்ச்சியாக உருவாக்க முற்படுகின்றன. ஆனால் அவர்கள் அந்த அதிகூடிய சம்பளத்தில் அந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்குகின்றனவா என்றால் இல்லை. மிக குறைந்த சம்பளத்தில் 10,000 ரூபாய், 20,000 ரூபாய்க்கெல்லாம் வேலைவாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. இதனால் வேலையின்மை வீதம் குறைவடைகின்றது. ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு பலர் இருப்பதால் நீங்கள் சொல்கிற கீழ் உழைப்பு நிலைமை உருவாகின்றது. ஆகவே பொருளாதாரம் விரிவடையும் போது, சிறந்த கல்வி முறைமை கட்டி எழுப்பப்படும் போது 2 விஷயம் முக்கியம். ஒன்று, கல்வி முறைமை, சிறந்த வினைத்திறனுடைய கல்வி முறைமை கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதே நேரம் பொருளாதாரம் விரிவடைய வேண்டும். 2ம் நடந்தால் நீங்கள் சொல்கிற கீழ் உழைப்பு பிரச்சனை பெருசாக இருக்காது. இலங்கையிலே தற்போது 2 வகையான பிரச்சனை காணப்படுகின்றது. ஒன்று, மூலசாலைகளின் வெளியேற்றம். அவர்களுடைய வெளியேற்றத்திற்கான காரணம்
போதிய சம்பளம் இல்லை என்பது. அடுத்த வகையான ஒரு புலம்பெயர்வு நடக்குது. நுட்ப தேர்ச்சியற்ற இளைஞர்கள் மத்திய கிழக்கு மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் ஆங்கிலத்தில் 3D ஜாப்ஸ் என்று சொல்லுவோம். 3D என்றால் முதலாவது D வந்து டேஞ்சரஸ், அடுத்த D வந்து டிஃபிகல்ட், அடுத்த டேஞ்சரஸ், டிஃபிகல்ட் அண்ட் டர்ட்டி. மூன்று வகையான டி அங்கே இருக்கின்றது. அப்போ உங்களுக்கு தெரியும், பல்வேறுபட்ட உயர்ந்த மாடிகளில் அவர்கள்லாம் வேலை செய்கிறார்கள், அது டேஞ்சர். அடுத்தது அவர்கள் டர்ட்டியான கழிவு வேலைகளை செய்கிறார்கள். அடுத்தது டிஃபிகல்ட், மிக கடுமையான வெப்பநிலையில் வேலை செய்கிறார்கள், மிக குறைந்த சம்பளத்துக்கு வேலை செய்கிறார்கள். ஆகவே இந்த நிலையெல்லாம் நாங்கள் போக்கணுமாக இருந்தால் இந்த வரவு செலவு திட்டம் ஊடாக நாங்கள் 2 விஷயத்தை செய்ய வேண்டும். கல்வி முறைமையை மாற்ற வேண்டும். அதற்குரிய அத்திவாரம் என்று இடப்பட்டுள்ளது. 6% ஒதுக்கீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 6% ஒதுக்கீடு மிகப்பெரிய மாற்றத்தை இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்படுத்தப்பட போகின்றது. அதன் மூலம் பொருளாதாரம் விரிவடைய போகின்றது. பொருளாதாரம் விரிவடையும் போது கல்வி முறைமை அந்த ஊழியர்களை அதுக்கு நிரம்பல் செய்ய போகின்றது. அப்படி செய்யும்போது நீங்கள் சொல்கிற கீழ் உழைப்பு பிரச்சனை இல்லாமல் போய்விடும். அதுக்குரிய அத்திவாரம் இன்று இடப்பட்டுள்ளது. இது ஒரு மாபெரும் புரட்சி என்று நான் சொல்லுவேன். பொருளாதார ரீதியாக 1.7% 6% என்பது ஒரு மாபெரும் பாய்ச்சல். அது இலங்கையிட எதிர்கால சமூக பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்த போகின்றது. நீங்கள் அதுக்குரிய இதன் தாக்கத்தை மிக குறுகிய காலத்தில் அனுபவிக்கப் போகிறீர்கள். மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகின்றது. டாக்டர், இந்த இன்னொரு கேள்வி இருக்குது. இம்முறை சமர்ப்பிக்கப்பட்டிருக்க இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக பொதுவாக சிலர் நோக்குகின்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதுதான் சலுகைகளை மாத்திரம் கொண்ட ஒரு வரவு செலவு திட்டமாக இது பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. இவ்வாறான நிலையில் வரிகளை நீக்கி அல்லது ஓரளவுக்கு குறைத்து மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு ஒரு 100 நாள் திட்டத்துக்கு ஏற்ப இந்த இடைக்கால வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது உண்மையிலேயே ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை, எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு வரவு செலவு திட்டமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதில் 2 விஷயம் இருக்கின்றது. ஒன்று, நீங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்தீங்களா இருந்தால் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்க முதலே வாக்குரிமை கிடைத்து விட்டது. 1931ஆம் ஆண்டு சுதந்திரம் 48ஆம் ஆண்டு தான் கிடைச்சது. அப்போ இலங்கையில் வாக்குரிமை சுதந்திரத்துக்கு முதல் கிடைத்தபடியால் சலுகைகளை வழங்கி வாக்காளர்களை கவர்வது என்பது ஆரம்பத்திலிருந்து இடம்பெற தொடங்கிவிட்டது. ஈவன் 1965ஆம் ஆண்டுகள் 60களில் அரிசிக்காக ஒரு கர்த்தால் இடம்பெற்றது. ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. டட்லி சேனனாக்கா பதவி இழந்தார். அரிசிக்காக இடம்பெற்ற கர்த்தாலில். அப்போ மக்கள் சலுகைகளை தொடர்ச்சியாக எதிர்பார்ப்பது என்பது மக்கள் சார்ந்த பிரச்சனை. இதற்கு வழிவகுத்தது அரசியல்வாதிகளும் தான். அப்போ ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் மிக கூடிய சலுகைகளை வழங்கி அரசியல் மயப்படுத்தியது. 2 விஷயம் இங்கே முக்கியமானது. ஒன்று, அரசியல்வாதிகள் தெளிவாக பொருளாதாரத்தை விரிவடைய செய்யும் போது மக்களுக்கு சொல்ல வேண்டும், நீங்கள் கடுமையாக வேலை செய்ய வேண்டும். 60 நான் சொன்னேன், தென்கொரியா என்று இலங்கையை விட சூடானை விட வறுமைப்பட்ட நாடாக இருந்த ஒரு நாடு 60களில் இன்றைக்கு ஒரு அபிவிருத்தி அடைஞ்ச நாடாக இருக்குது. மிகப்பெரிய வளர்ச்சியை காட்டியிருக்கின்றது. காரணம், 60களில் அந்த நாட்டு மக்கள் மிகுந்த பிரயத்தனப்பட்டு கடினமாக வேலை செய்தார்கள். தங்களுடைய இன்பங்களை இழந்தார்கள், துயரப்பட்டார்கள். இன்று அவருடைய சந்ததி அந்த பலனை அனுபவிக்கின்றது. இந்த நிலைமை எங்கள் நாட்டிலும் உருவாக வேண்டும். மக்கள் எல்லோரும் கடுமையாக வேலை செய்ய வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும். அரசாங்கம் அதுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக சலுகைகளை மட்டும் எதிர்பார்க்காமல் தொடர்ச்சியாக கடின வேலை செய்ய வேண்டும். அரசாங்கம் அதற்கு துணை நிற்க வேண்டும். இந்த நிலைமை உருவாக வேண்டும். அதே நேரத்தில் இந்த சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்டம் மீதான இன்னும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதுதான் ஜூன் மாதம் அளவில் இன்னும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. இது ஒரு அரசியல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட இந்த வரவு செலவு திட்டம் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கி அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் இப்பொழுது இருக்கின்ற புதிய ஜனநாயக முன்னணியின் முக்கியமான கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடாக ஒரு ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு மறைமுக திட்டமாக இது இருக்கலாமா, அல்லது இவர்களுடைய இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் ஊடாக எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற திட்டத்தினையும் சேர்த்து ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியையும் கேந்திரமாக கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டமாக நாங்கள் கருத முடியுமா? நான் 2 இருப்பதாகவே கருதுகிறேன். என்றால் உங்கள் அரசாங்கம் அரசியல் இல்லாமல் பொருளாதாரத்தை மட்டும் கவனிக்கும் என்று சொல்ல இயலாது. ஆனால் பொருளாதாரம் தான் கடைசியில் வெற்றி பெறும். அது கடந்த அரசாங்கம் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம், கடந்த அரசாங்கம் பொருளாதார ரீதியாக பிரச்சனையால் அரசியல் ரீதியாக தோற்கடிக்கப்பட்டது. அந்த விஷயத்தை நான் கவனிக்க வேண்டும். அதில் அரசியல் இருக்கின்றது, ஆனால் மக்களுடைய தேவை அதில் முக்கியமானது. உதாரணமாக சொல்ல போனால் 60களில் சொல்லுவார்கள் ஆசிரியர்கள் கூட கார் வைத்திருந்தார்கள் என்று. இன்று சில ஆசிரியர்கள் குறைப்படுகிறார்கள், அவர்கள் மோட்டார் சைக்கிள் கூட வாங்க இயலாத நிலைமையில் இருக்கிறார்கள் என்று. கிட்டத்தட்ட 80களில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் பொது நிர்வாக அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் மொத்த
மொத்த செலவில் 10%, அது இப்போது 5% குறைக்கப்பட்டுள்ளது. ஆகவே நீண்ட காலமாக இலங்கையில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை. ஆகவே இனி வரப்போரும் சம்பள அதிகரிப்புகளை யாரும் குறை சொல்ல முடியாது. என்றால் அதற்கு இலங்கையில் உள்ள ஊழியர்கள் தகுதி உடையவர்கள், அவர்களுக்கு அந்த சம்பளம் வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதேபோல் நான் சொன்ன மாதிரி கடின வேலை உழைப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அதிக சம்பளம் வழங்கப்பட வேண்டும், பொருளாதாரம் விரிவடைய வேண்டும், சம்பளம் உயர்வாக வழங்கப்பட வேண்டும், எல்லோரும் கடின வேலை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த அரசாங்கம், இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் குறிப்பிட்ட விடயம் வீண் செலவுகள், ஆடம்பர செலவுகள், தேவையற்ற விடயங்களை தவிர்த்துவிட்டு அதனூடாக கிடைக்கப்படுகின்ற சலுகைகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது தங்களுடைய எதிர்பார்ப்பு என்று நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். இப்பொழுது ஜனாதிபதியின் செலவினமாக கடந்த காலாட்சியின் பொழுது முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஜனாதிபதியோட செலவினராக 9,400 கோடி ரூபாய்க்கும் அதிகளவான தொகை ஒதுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது வரும் 256 கோடி ரூபாயாக அது குறைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு பாரிய வேறுபாடு இருப்பதாக தோன்றுகிறது. அதே நேரத்தில் ஜனாதிபதி பதவியேற்பின் பொழுதும் வெறும் 6,000 ரூபாய் தான் செலவிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் 71 இருந்த அமைச்சரவை இப்பொழுது 31 குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனூடாக பாரிய ஒரு நிதி சேமிக்கப்படுகிறது. ஆனால் இவற்றை மாத்திரம் மையமாக கொண்டு இலங்கையிலே இருக்கின்ற 12 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு என்பது சாத்தியமானதா? நிச்சயமாக சாத்தியமானது. ஒரு பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் இப்போது புதுசாக அமைத்து ஆட்சிக்கு வந்துள்ள அரசாங்கம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், RTA என்று சொல்வார்கள், தகவல் அறியும் சட்டத்தை மிக விரைவில் அமல்படுத்தப் போகிறார்கள். ஏன் இந்த சட்டம் மிக முக்கியமானது என்று சொன்னால், நீங்கள் சொன்னது போல் 10,000 கோடி ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்பட்டால் ஒரு இலங்கை குடிமகனால் இந்த 10,000 கோடி எதற்கு செலவிடப்படுகிறது என்று கேட்கக்கூடிய நிலைமை இதுவரை இருக்கவில்லை. இனிமேல் கேட்கப்பட போகின்றது. ஒரு குடிமகன், இலங்கை குடிமகன் கேட்டால் நீங்கள் இந்த 10,000 கோடி ரூபாயை எதுக்கு செலவழிக்கிறீர்கள் என்று கேட்டால் பதில் சொல்ல வேண்டும். ஒரு சாதாரண குடிமகனுக்கு சொல்ல வேண்டும். ஆகவே அந்த நிலைமை மாற்றமடைய போகின்றது, மாற்றம் அடைந்துள்ளது. அவ்வாறான வழிகளில் பணத்தை நாங்கள் சேமிக்கலாம். இன்னொரு வகையில் நாங்கள் சொல்லப்போனால் இந்த மிகின் லங்காவை நாங்கள் இங்கே நாம் குறிப்பிட வேண்டும். ஸ்ரீலங்கனையார் இலங்கைக்குரிய தேசிய சேவை ஒன்று இருக்கும் பொழுது அதற்கு ஈடாக மிகின் லங்கா இயக்கப்பட்டது. கடந்த 3 வருடங்களில் மிகின் லங்காவால் ஏற்பட்ட நட்டம் 6.9 பில்லியன். கொழும்பு பல்கலைக்கழகத்தினதும் ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தினதும் ஆண்டுக்கான மொத்த புரள்வு 1.6 பில்லியன். கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு 1.6, ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்துக்கும் 1.6 பில்லியன். மிகின் லங்காவில் ஏற்பட்டது 6.9 பில்லியன் 3 வருட காலத்தில். நான் இங்கே சொல்ல வருவது என்னவென்றால், மிகின் லங்காவை 3 வருஷத்துக்கு முதல் மூடியிருந்தால் 2 கொழும்பு பல்கலைக்கழகத்தையும் 2 ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தையும் இயக்கியிருக்கலாம். இலங்கையில் உள்ள மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் இந்த 2. அப்போ நீங்கள் இப்பொழுது உணர்வீங்கள் எவ்வளவு பாரதூரமான விஷயங்கள் நடக்கிறது. தேவையில்லாமல் மிகின் லங்காவை இயக்கியத்தால் 4 பல்கலைக்கழகங்களை நாங்கள் வந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் டாக்டர், இப்பொழுது மிகின் லங்காவும் ஸ்ரீலங்கன் விமான சேவையும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதனூடாக ஏதேனும் பலாபலன்கள் நாங்கள் எதிர்பார்க்க முடியுமா? நிச்சயமாக அவர்கள் 2ஐயும் இணைத்ததால் சில செலவு குறைப்பினை செய்து லாபத்தை அதிகரிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் விமான சேவையில் பெரிய அளவுக்கு லாபம் இருக்கும் என்று நான் சொல்ல முடியவில்லை. அது சிக்கலான கேள்வி. ஆனால் செலவை குறைக்கலாம். லாபத்தை அதிகரிக்கிறோமோ இல்லையோ, செலவை குறைத்து அந்த நிதியை வேறு பயனுள்ள தேவைகளுக்கு பயன்படுத்தலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதே நேரத்தில் புதிய ஜனநாயக முன்னணி என்னுடைய ஆட்சி தான் இப்பொழுது அந்த கட்சியினுடைய ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இதில் பிரதான பங்கு வகிக்கின்ற கட்சி ஐக்கிய தேசிய கட்சி. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொருளாதார கொள்கை என்பது திறந்த பொருளாதார கொள்கை. அது சகலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம். இம்முறை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்டத்திற்கும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொருளாதார கொள்கைகளுக்கும் இடையில் ஏதேனும் ஒற்றுமை இருக்கிறதா? இல்லாவிடின் ஐக்கிய தேசிய கட்சி இதற்கு முன்பு சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்திலிருந்து இது வேறுபட்டு நிற்கிறதா? இது ஒரு முக்கியமான கேள்வி. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இலங்கை சுதந்திரம் அடையும் போது இலங்கை ஆசியாவில் 3வது செல்வந்த நாடு என்று குறிப்பிட்டேன், ஜப்பான் மலேசியாவுக்கு அடுத்தபடியாக. இலங்கை தன்னுடைய பொருளாதார சுபீட்சத்தை இழந்தமைக்கான மிக முக்கியமான காரணம் இந்த 2 கட்சிகள், ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, 2க்கும் இடையிலான பொருளாதார கொள்கை வேறுபாடு. எப்பொழுதெல்லாம் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைச்சதோ அந்த கட்சி திறந்த பொருளாதார கொள்கையை அமுல்படுத்தியது. எப்பொழுதெல்லாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சி அமைச்சதோ அந்த கட்சி மூடப்பட்ட பொருளாதாரத்தை கொள்கையை அமல்படுத்தியது. நீங்கள் தரவுகளை தெளிவாக பார்த்தால் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி செய்த காலத்தில் பொருளாதார வளர்ச்சி வீதம் அதிகமாக இருப்பதையும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சி செய்த காலத்தில் பொருளாதார வளர்ச்சி குறைவாக இருப்பதையும் நீங்கள் காணுவீர்கள். இந்த நிலைமை 1994ஆம் ஆண்டு சந்திரிகா அம்மையார் பதவிக்கு வரும் வரைக்கும் தொடர்ந்தது. சந்திரிகா அம்மையார் பதவிக்கு வந்த பிறகு அவர் தெளிவாக குறிப்பிட்டார், தான் மூடப்பட்ட பொருளாதார கொள்கையை அமல்படுத்த மாட்டேன் என்று. ஆகவே 94ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையில் பெரிய அளவுக்கு மாற்றம், பொருளாதார கொள்கையில் மாற்றம் ஏற்படவில்லை. திறந்த பொருளாதார கொள்கை கடைப்பிடிக்கப்படுகிறது. சில அடிப்படையில் சில வேறுபாடுகள் இருக்கலாம், பெரிய மாற்றம் இல்லை. இந்த வரவு செலவு திட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இலங்கையில் வரலாற்றில், சமூக பொருளாதார வரலாற்றில் முதல் தடவை 2 கட்சிகளும் நீலமும் பச்சையும்
ஒன்றாக இருக்கிற நிலைமை இந்த 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 ஆண்டு ஏற்பட்டிருக்கிறது. இது மிக வரப்போகின்ற காலங்களிலும் இது தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, குறைந்து 5 வருடத்துக்காவது. ஆகவே பெரிய அளவு மாற்றம் இல்லாமல் திறந்த பொருளாதார கொள்கை தான் நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது. அதில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவின் கை அதில் இருக்கும். நிச்சயமாக அவர் ஒரு பொருளாதார விற்பனர், அவர் ஒரு சட்ட விற்பனர், ஒரு அரசியல் ரீதியான ஒரு விற்பனர். அவருடைய அனுபவம் அதில் இருக்கும். சந்திரிகா அம்மையார் கூட அவர் நீண்ட அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவர். பொருளாதார கொள்கையில் பாரிய அளவு மாற்றத்தை செய்ய முடியவில்லை. அதுக்கு காரணம் பெருமளவு யுத்தம். ஆனால் அந்த நிலைமையெல்லாம் ஒழிக்கப்பட்டு இன்று 2 பேரும் கைகோர்த்துள்ளது. அரசியல் வைரிகள் என்று சொல்லுவோம், பரம வைரிகள் 2 பேரும் என்று கைகோர்த்து உள்ளது இலங்கையோட பொருளாதார சுபிட்சத்துக்கு வழிகோலப் போகின்றது. அது நிச்சயமாக அது நடைபெறும். இப்பொழுது தொலைபேசி ஊடாக ஒரு நேயர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் சார், நான் சுரேஷ் கலைக்கிறேன். தெளிவாக விளங்க, உங்களுடைய பேர் என்ன? சுரேஷ் கலைக்கிறேன் சார், மகாவட்டமால இருந்து. சரி, சொல்லுங்கள். என்னண்டா சார், இப்ப சர்வதேச வரி கொள்கைகள் இருந்து இலங்கை வேறுபட்டு நிற்கிறது சார் விளங்கப்படுத்தினார். நேர் வரி குறைவாக, நீரல் வரி அதிகமாக இருக்குது. பொருட்கள் சேவைகளுக்கான வரி அதிகரித்து செல்லப்படுற நேரத்தில் இந்த பொருட்கள் சேவைகள் மீதான வரியை குறைச்சி நேர் வரி அதிகரிக்கிறதுக்காக பொதுமக்கள் எப்படியான முன்னெடுப்புகளை மேற்கொள்ளலாம், எப்படியான செயற்பாடுகள் ஈடுபடலாம் என்று சொல்லி பொதுமக்களுக்கு ஆலோசனை ஏற்றுவாருக்கு வேணும்னு சொன்னா, இப்ப அரசாங்க தரப்புல செய்ய வேண்டிய காரியங்கள் சொன்னார். டாக்டர் சொன்னார், பொதுமக்கள் சார்பாக இந்த பொருட்கள் சேவைகள் வரிகள் குறைக்கப்படுறதுக்கு எப்படியான நடவடிக்கைகள், எப்படியான முன்னெடுப்புகள், எப்படியான அழுத்தங்களை நாங்கள் கொடுக்க முடியும் என்பதை பற்றி வழங்கப்பட்ட உதவியா இருக்கு. நன்றி. தெளிவான கேள்வி. இதில் ஒரு முக்கியமான விஷயம், பொதுமக்கள் எந்த விதமான பங்களிப்பை வழங்கலாம் என்று. அதாவது நீங்கள் சிறந்தவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். கொள்கை வகுப்பாளர்களுக்கு இலங்கையுடைய பொருளாதாரம் தெளிவாக தெரிய வேண்டும். எந்த துறையிடம் இருந்து கூடுதலாக வரி வருகின்றது, எந்த துறையில் வரி வர வேண்டும் என்பது பற்றிய தெளிவான விளக்கம் இருந்தால், அனைவரும் பாராளுமன்றத்தில் எழுந்து இந்த பிரச்சனையை அவர் எழுப்புவார்களாக இருந்தால், வரி அறவிடும் நிறுவனங்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுமா இருந்தால், 2 விஷயத்தை நாங்கள் அடையலாம். ஒன்று, பொதுமக்கள் மீதான வரி வீதத்தை குறைத்து செல்வந்தர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீதான வரி சுமையை அதிகரித்து உலகத்துக்கு ஈடாக, கோட்பாட்டுக்கு ஈடாக இலங்கையும் கொண்டு செல்லலாம். மக்கள் தெளிவு பெற வேண்டும். மக்கள் நீங்கள் சொல்வது சரி, மக்களுக்கு விஷயம் தெரிய வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு இந்த 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 விஷயம் செல்ல வேண்டும். அவர்கள் தான் கொள்கை வகுப்பாளர்கள். அரசியல்வாதிகள் கொள்கை வகுப்பாளர்களாக இருந்து கொள்கைகளை வகுத்தால் தான் வரியை நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகள் அதை செய்யலும். அரசியல்வாதிகளின் குறுக்கீடு இருக்குமா இருந்தால் அது சாத்தியமில்லை. அதே நேரத்தில் டாக்டர், இம்முறை வரவு செலவு திட்டத்தின் பொழுது அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும், கிட்டத்தட்ட 20க்கு உட்பட்ட பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட 13 அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் அத்தியாவசியமான சில பொருட்கள் இருக்கின்றன. அவைதான் அரிசி, பருப்பு, கிழங்கு, வெங்காயம் போன்றவற்றின் விலைகள் இம்முறை வரவு செலவில் குறைக்கப்பட்டதாக எதுவும் யோசனைகளோ அல்லது அறிவித்தல்களோ முன்வைக்கப்படவில்லை. இதற்கு என்ன காரணம்? வரலாற்றில் முதல் தடவையாக இப்பொழுது உணவு பாதுகாப்பு அமைச்சு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் அல்லது இலங்கை அரசாங்கம் அல்ல, எந்த அரசாங்கம் வந்தாலும் 2 விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, நுகர்வோர்களை பாதுகாக்க வேண்டும். அடுத்தது, உற்பத்தியாளர்களை பாதுகாக்க வேண்டும். அப்போ அரிசி, நீங்கள் கிழங்கு என்பது எங்களை உள்நாட்டு விவசாயிகளில் பாதுகாப்பு அங்கே முக்கியமானது. நுகர்வோர்களையும் பாதுகாக்க வேண்டும். நுகர்வோர்களுக்கு அரசாங்கம் ஏனைய சலுகைகளை வழங்கியிருக்கின்றது, சம்பள அதிகரிப்பு கொடுத்துருக்கின்றது, ஏனைய முக்கியமான எரிபொருள் போன்ற விலைகள் குறைத்து கொடுத்துருக்கின்றது. அதில் சேமிக்கிற காசை நீங்கள் இங்கே அரிசிகளுக்கு செலவிடுங்கள், அதன் மூலம் எங்கள் உற்பத்தியாளர்களை நாங்கள் பாதுகாப்போம் என்றால், நீங்கள் அரிசிக்கு குறைத்தால், கிழங்கு குறைத்தால் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் செயலிழப்பார்கள், அவர்கள் நட்டப்படுவார்கள். அவர்கள் உற்பத்தியை கைவிட்டால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அடிப்படை பொருட்களுக்கு நாங்கள் இறக்குமதியில் தங்கியிருந்தால், ஏனைய நாடுகளில் வறட்சி ஏற்பட்டால், இந்தியாவிலேயோ பர்மாவிலேயோ வறட்சி ஏற்பட்டால் நாங்கள் எங்கிருந்து அரிசி இறக்குமதி செய்வது? ஆகவே எங்களுடைய உற்பத்தியாளர்களையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக அரிசி, கிழங்கு உற்பத்தியாளர்களை அவர்களை நடுத்தரவில் விட இயலாது. ஆகவே நுகர்வோர்களுக்கு ஏனைய சலுகைகளை வழங்கி அதனூடாக அவர்களுடைய வாழ்க்கை சுமையை குறைப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது. அதான் உணவு பாதுகாப்பு அமைச்சின் குறிக்கோள். என்ன பருப்புக்கான விலை குறைக்கப்படவில்லை? நான் நினைக்கிறேன் அதுக்கு விசேட காரணம் இருப்பதாக தெரியவில்லை. என்று சொன்னால், பருப்பு இலங்கை, நான் நினைக்கிறேன் இலங்கை மக்களுடைய மிக பிரதானமான உணவு. அது சில வேளை அதன் மூலம் கிடைக்கிற வரி வருமானம் அதிகமாக இருந்தால் அதில் ஒரு சிக்கல் இருக்கின்றது. சில வேளை எதிர்காலத்தில் அந்த வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரிகின்றது. அது பெரிய இஷ்யூவாக இருக்க வாய்ப்பு தேவையில்லை. சரி, தொலைபேசி ஊடாக மற்றும் ஒரு நேர் இணைந்திருக்கிறார். வணக்கம். ஹலோ. வணக்கம். ஹலோ.
வணக்கம். எங்களுக்கு நான் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், சரி 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கடந்த அரசாங்கம் ஒரு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது. சரி. அதன் பிரகாரம் அரசு ஊழியர்களுக்கான வாழ்க்கை செலவு அதிகரிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதற்கு மேலதிகமாக சம்பள உயர்வும் சொல்லப்பட்டது. இன்றைய நாள் வரைக்கும் கடந்த வருடம் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த வரவு செலவு திட்டத்தின்படி வழங்கப்பட வேண்டிய சம்பள கொடுப்பனவும் ஜனவரி மாதம் வழங்கப்படவில்லை. அதே நேரம் எதிர்காலத்திலும் இது வழங்கப்பட மாட்டாது. இது ஒரு சிக்கலான கேள்வியாக இருக்குது. ஏன்னா அந்த கடந்த வரவு செலவு திட்டத்தில் வழங்கப்பட்ட 3000 ரூபா வழங்கப்பட்டது. அது நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்கள்? இல்லை, ஒரு சில இடங்களில் வழங்கப்பட்டதாகவும் இப்பொழுது எங்களுடைய நிறுவனங்களெல்லாம் அது வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. சில பல்கலைக்கழகத்தில் எல்லாம் வழங்கப்பட்டது, ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது. நான் நினைக்கின்றேன் அதில் நிறுவனங்கள் தான் அதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டுமே ஒழிய அது வரவு செலவு திட்டத்தில் எல்லாருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அது நிறுவனங்கள் என்னன்னு சொன்னால் அது ஒரு சலுகையாக நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்கு வழங்கப்பட்டது. உண்மையிலே பட்ஜெட் என்பது 2015ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம். ஆகவே அந்த 2200 ரூபாய் கொடுப்பன வாழ்க்கை செலவு கொடுப்பனவு 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அரசு ஊழியர் சம்பளத்தில் அது இணைத்துக் கொள்ளப்படாமே ஒரு கவலைக்குரிய விடயமாக கருதப்படுகிறது. நீங்கள் என்ன தொழில் புரிகிறீர்கள்? நானும் ஒரு அரசு ஊழியராக இருக்கு. அப்போ அரசு ஊழியர் எல்லோருக்கும் அது எனக்கு சிக்கலாக இருக்கிற கேள்வி. என்றால் ஆசிரியர்களுக்கு கிடைத்திருக்கின்றது, எங்களுக்கு விரிவாளர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே அது உங்களுடைய தனிப்பட்ட நிறுவனங்கள் அது தாமதிக்கலாமே ஒழிய அது வரவு செலவு திட்டத்தில் அது சட்டமாக்கப்பட்டு விட்டது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது சட்டமாக்கப்பட்டால் அது கட்டாயம் வழங்கப்பட்டே ஆக வேண்டும். இன்று வழங்கப்பட்ட 5000 வழங்கப்பட வேண்டும். அடுத்த வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கின்றது. தேர்தலுக்கு பிறகு அடுத்த 5000 என்பது வரவு செலவு திட்டம் என்பது ஆரம்பத்தில் நான் சொன்னது போல் அது சட்டம். 2015ஆம் ஆண்டு உங்களோட வரவு செலவு திட்டம் 2014ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது, ஒரு சட்டமாகிவிட்டது. அது கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும். அவ்வாறான இல்லை, இதற்கு இப்பொழுது அரசு ஊழியர்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்ட பலர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? நான் நினைக்கின்றேன் அது பொது நிர்வாக அமைச்சின் கவனத்துக்கு உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும். கவனத்தை கொண்டு வரப்பட நான் நினைக்கிறேன் வருவதன் மூலம் அது உடனடியாக நிவர்த்தி செய்யலாம். அதே நேரத்தில் டாக்டர், இம்முறை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்டம் ஒரு புறம் இருந்தாலும் இப்பொழுது ஆட்சியிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருந்த மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்து வருகின்றார். அதே நேரத்தில் அமைச்சரவைக்கு தலைமை தாங்குகின்ற அல்லது பாராளுமன்றத்துக்கு தலைமை தாங்குகின்ற ஒருவராக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொருளாதார கொள்கை என்பது வேறு, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொருளாதார கொள்கை என்பது வேறு. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் நீலம் பச்சை இணைந்திருப்பதாக. ஆனால் இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்ற மைத்ரிபால சிறிசேன அவர்களை எடுத்துக்கொண்டால் ஒரு பொருளாதார நோக்கு கொண்ட ஒரு சீர்திருத்த கொள்கைகளை உடைய ஒரு தலைவராக நாங்கள் பார்க்க முடியாது. முழுதாக சாதாரணமாக படித்த அதே நேரத்தில் மேல்தட்டு வர்த்தக சமூகத்தினர் மத்தியில் ரணில் விக்ரமசிங்க மீது தான் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை வருவதற்கான காரணம் என்ன? இவர் பல நேரங்களில் இவருடைய தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுதும் இவர் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தினை எவ்வாறு மேற்கொள்வது, எங்கே வெட்டி எங்கே மக்களுக்கான நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பது என்பது தொடர்பாக எல்லாம் தொடர்ச்சியாக பேசி வந்திருக்கின்றார். ஏன் இவரினூடாக ஏதேனும் இந்த நாட்டுக்கு சிறந்த சலுகைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா, அல்லது இவருடைய இந்த பொருளாதாரம் தொடர்பாக ஒரு திறந்த கொள்கையுடையவராக நீங்கள் பார்க்கின்றீர்களா? 2 விடயம். நீங்கள் ஜனாதிபதியை பற்றி கேட்டீர்கள், பிரதம மந்திரியை பற்றி கேட்டீர்கள். அதில் முக்கியமான விஷயம், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் சொன்னார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 4 வருடமாக குறைக்கப்பட வேண்டும், அடுத்த தரம் தான் போட்டியிட மாட்டேன் என்று. நான் நினைக்கின்றேன் இலங்கையோட வரலாற்றில் ஒரு அரசியல் தலைவர் கூறியது இதுதான் முதல் தடவை. எனக்கு கிடைத்த 6 வருஷத்தை கூட எனக்கு 2 வருஷம் வேணாம், 4 வருஷமாக குறைப்பேன், அடுத்த வருஷம் போட்டியிட மாட்டேன். ஆகவே அவர் ஒரு 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 மீட்பராகத்தான் இங்கே வந்திருக்கிறார் ஒழிய, ஒரு விரக்தி நிலையில் இருந்து தான் வந்திருக்கிறார் ஒழிய. என்று அவர் சுகாதார அமைச்சராக இருந்தபோது அவர் போராடினார். அந்த சிகரெட் பாக்கெட்டில் விளம்பரம் செய்வதில் போராடினார். அடுத்தது அந்த உங்களுக்கு தெரியும் இலங்கையில் 54% குழந்தைகளுக்கு இரத்தச்சோகை காணப்படுகின்றது. 24% மக்களுக்கு போஷாக்கின்மை காணப்படுகின்றது. இந்த போஷாக்கின்மை வீதம் 24% என்பது இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், சில மாலாவி, செனகல் போன்ற ஆப்பிரிக்க நாடுகளை விட கூடுதலாக இருக்குது. அப்போ இது எல்லாமே சுகாதார அமைச்சராக இருந்த காலத்தில் அவருக்கு தெரியும். அவர் ஒரு தரம் குறிப்பிட்டிருக்கிறார், அதை இரத்தச்சோகை என்பது உற்பத்தி திறனை பாதிக்கப் போகின்றது என்று.
ஆகவே அந்த வகையில் அவர் தனக்கு ஒரு விரக்தி நிலையில் வெளியே வந்து ஒரு நல்லாட்சிக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலும் பொருளாதார செயலாட்டு முழுக்க பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க கையில் தான் அவர் விட்டிருக்கிறார். மத்திய வங்கி ஆளுநர் நியமித்தத்தில் இருந்து அவர் பொருளாதார அமைச்சியை கூட, பொருளாதார அமைச்சர் பேர் இல்லாட்டியும் பொருளாதார கொள்கை திட்டமிடலாம் ரணில் விக்ரமசிங்க வைத்திருக்கின்றார். அவர் அதை வழங்கியிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அவருடைய வெளிநாட்டு கொள்கை, பொருளாதார கொள்கை எல்லாம் சேர்ந்து அவர் பாரிய அளவில் வெளிநாட்டு முதலீடுகள் உள்வரப் போகின்றன. யுத்தத்திற்கு பிறகு கடந்த ஆட்சி காலத்தில் தமிழ் டயஸ்போரா வந்து ஒரு எதிர்நிலைப்பாடு, அரசாங்கத்துக்கு இடையில் முரண்பாடு காணப்பட்டது உண்டு. அடுத்தது மேற்குலக நாடுகளோட அரசாங்கத்துக்கு முரண்பாடு காணப்பட்டது உண்டு. ஆக யுத்தத்துக்கு பின்னரான காலத்தில் இலங்கை எதிர்பார்த்த வெளிநாட்டு முதலீடுகளை அடைய முடியவில்லை. அதை அவர்கள் தடுத்து விட்டார்கள். ஆகவே இந்த நிலைமை இப்போது மாறுவது போல் எனக்கு தெரிகின்றது. ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வெளிநாட்டு கொள்கையும் பொருளாதார கொள்கையும் இந்த மேற்கு நாடுகளை சார்ந்திருப்பதால் அந்த மேற்கு நாடுகளுடைய ஒரு சாஃப்ட் கோர்னர் வந்து ஏற்பட போகின்றது. ஆகவே இந்த உள்நாட்டு முதலீடுகள் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது. அவர் நீங்கள் சொன்னது போல் ஒரு கேள்வியை கேட்டார்கள் வணிகர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம். நீங்கள் வரியை தேர்தலுக்கு முதல் வரியை நீங்கள் அந்த கொழும்பிடம் அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு கொடுக்க போகிறீர்கள், பொருட்களை விலையெல்லாம் குறைக்க போகிறீர்கள், இதுக்குரிய வருமானத்தை நீங்கள் எங்கே எடுக்க போகிறீர்கள், வரியை கூட்ட போகிறீர்களா, அது எங்களை பாதிக்கும் என்று அவர் கொடுத்த விளக்கம் வந்து மிக அற்புதமானது. அவர் கூறினார், நாங்கள் வரி அதிகரிக்க வேண்டிய தேவையில்லை, சில வீண் விரயங்கள் நிறைய இருக்குது, சில தேவையற்ற விதத்தில் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு, அந்த காசெல்லாம் எடுத்து நாங்கள் மக்களுக்கு சலுகைகளையும் சம்பள உயர்வுகளையும் வழங்கப் போகின்றோம். அப்படி வழங்கினால் மக்களுடைய நுகர்வு அதிகரிக்கப் போகின்றது, அவர்கள் உங்களுடைய பொருட்களுக்கு தான் கேள்வி ஏற்படுத்த போகிறார்கள். ஆகவே மக்களுடைய வாழ்க்கை தரவும் மேலே போகின்றது, உங்களுடைய வியாபாரமும் மேலே போகின்றது. ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்திருந்தார். அதையுடன் அந்த பதிலுடன் அந்த வணிக சமூகம் அடங்கிவிட்டது. அது ஒரு அற்புதமான விளக்கம் அது. ஆகவே அந்த நிலை தொடர்பாக இருந்தால் ரெண்டு பேரும் பொது நுகர்வோர்களும் நன்மை அடையலாம், வணிக சமூகமும் நன்மை அடையலாம். அதான் ஏற்பட போகின்றது. அதே நேரத்தில் அவருடைய அந்த பொருளாதார கொள்கை தொடர்பில் தெற்காசியாவில் இருக்கின்ற பல நாடுகள் உள்ள தலைவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு சிறந்த மட்டத்தில் இருப்பதாக பொருளாதார விற்பனர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதில் உண்மை இருக்கிறது அல்லது சாதாரண ஒரு பேச்சுக்காக கூறுகின்றார்கள்? அதில் உண்மை இருக்கின்றது என்றால் தற்போது தென்னாசியாவில் பதவியில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களையும் விட இலங்கையின் பிரதமர் வந்து ஒரு புலமை வாய்ந்தவராக இருக்கின்றார். பொருளாதாரம், அரசியல், சட்டம் அத்தனையிலையும் ஒரு புலமை வாய்ந்தவராக இருக்கின்றார். நீண்டகால அனுபவம் உடையவராக இருக்கின்றார். குறிப்பாக ஒரு பொறுமை வாய்ந்தவராக இருக்கின்றார். ஆகவே அவருடைய புலமை என்பது நான் நினைக்கிறேன் இலங்கைக்கு ஒரு மிக முக்கியமான தருணத்தில் ஒரு யுத்தம் முடிந்த சூழ்நிலையில் இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் நான் எப்படி பார்க்குறேன்னா, சுதந்திரம் அடைந்த போது ரெண்டு பாரிய சமூகங்களான சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே ஒரு இன பகமை இருந்தது, யுத்தம் ஏற்படவில்லை. இப்பொழுதும் அந்த முரண்பாடு ஒன்று இருக்கின்றது, யுத்தம் இல்லை. ஆகவே இதை எப்படி தீர்த்துக்கொண்டு எப்படி பொருளாதாரத்தில் போகலாம் என்பதை சரிவாக வழிப்படுத்தும் போது இலங்கை ஒரு பொருளாதார சுபிட்சம் அடைய நாடாக இருக்கும். ஆகவே அந்த அரசியலை சரியாக கையாள வேண்டும், பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆக சரியாக ரெண்டையும் வழிப்படுத்தும் போது இலங்கை ஒரு மிக பொருளாதார சுபிட்சம் அடைந்த நாடாக தென் ஆசியாவில் மட்டுமில்லை ஆசியாவில் கூட உருவாகி இந்த இழந்த சுபிட்சத்தை இலங்கை மீளப்பரப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் சரியான வகையில் செல்ல வேண்டும். அதான் முன்னி வந்தனை. அதே நேரத்தில் இந்த ஐரோப்பியாவுக்காக இலங்கை மீனவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த மீனவர்களுடைய மீன்களை அங்கு அனுப்புகின்ற நடவடிக்கையில் ஒரு பாரிய நெருக்கடி இருக்கிறது. அங்கே அந்த சந்தைக்கான இப்பொழுது அதற்கான ஒரு தடை உத்தரவினை ஐரோப்பியா விதித்திருக்கிறது. இந்த நிலைமை ஏற்பட காரணம் என்ன? இதிலிருந்து இலங்கை விடுபடுவதாக இருந்தால் இவ்வாறான காரியங்களை செய்ய வேண்டும். நான் நினைக்கிறேன் அது மிக விரைவில் நடைபெற போது. நான் அண்மையில் அறிகிறேன் GSP Plus கூட மீண்டும் கிடைக்க போகுது இலங்கை கண்டு. அடுத்தது இந்த சீனாட கப்பல்கள் இலங்கை கொடியுடன் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டு அதை தடை செய்யப்பட்ட சில வலைகளை பயன்படுத்தியதால் தான் இந்த தடைகள் வந்திருக்கின்றன. இந்த மேற்குலக நாடுகள் உங்களுக்கு தெரியும், சில மீன்பிடி முறைகள் மீது அவர்கள் மிக அக்கறையாக இருக்கிறார்கள். சில உயிரினங்களை அவர்கள் பாதுகாக்க முற்படுகிறார்கள். ஆகவே வலைகளை அவர்கள் அந்த சில உயிரினங்களை அழியக்கூடிய வலைகளை பயன்படுத்தப்படும் போது அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள். ஆகவே இந்த நடவடிக்கைகளை மிக விரைவில் இலங்கை நீக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த ஐரோப்பிய ஒன்றிய தடை விதித்தமைக்கான காரணங்களை இலங்கை நீக்கும் போது இந்த தடையும் இயல்பாகவே கலந்துவிட அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும்னு நான் நினைக்கின்றேன். 3-4 மாதங்கள் எடுக்கலாம். ஆனால் மிக விரைவில் தடை நீக்கப்பட வாய்ப்பு இருக்குது. நாம் ஆரம்பத்தில் பேசியது போல இந்த இளைஞருடைய பொருளாதாரம் ஒரு சீர்குலைக்கு உட்பட்டிருந்தது. இதற்கு முற்றுமுழுதாக பல காரணங்களை நாங்கள் குறிப்பிட்டாலும் கூட ஹெஜின் ஒப்பந்தம் என்ற ஒன்று மிக முக்கியமானதாக பேசப்படுகிறது. இந்த ஹெஜின் ஒப்பந்தம் என்றால் என்ன அதனூடாக ஏற்பட்ட பாதிப்பு என்ன? உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டத்தில் பெட்ரோலிய விலைகள்லாம் கடுமையாக அதிகரித்து கொண்டிருந்தன.
அப்போ கடுமையாக அதிகரித்து கொண்டிருக்கக்குள்ள அது இலங்கையில் இருந்த கொள்கை வகுப்பாளர்கள் அது சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட விஷயம். நீங்கள் முற்கூட்டிய ஒப்பந்தத்துக்கு வருவது எதிர்காலத்தில் விலை அதிகரிக்குமா வீழ்ச்சி அடையுமான்ற ஒரு தெரியாத நிலைமையில், உதாரணம் சொல்ல போனால் $1 ஒரு பீப்பாய் மசகெண்ணெயின் விலை ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டலாம் அல்லது குறையலாம். அப்போ நாங்கள் ஒரு ஒப்பந்தத்துக்கு வரலாம். இந்த 1000 ஒரு பேரல் மசகெண்ணெயின் விலை நாங்கள் 1000க்கு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தால் கிலோவில் அடுத்த நாங்கள் ஒப்பந்தத்துக்கு பிறகு 1100 அதிகரிக்கலாம் அல்லது 900 அதிகரிக்கலாம். 1000க்கு மேலதிகம் அதிகரிக்குமா இருந்தால் எங்களுக்கு அது லாபம். ஏன்னா நாங்கள் 1000 ரூபாய்க்கு தான் கொடுத்து கொண்டிருப்போம். 1500 2000க்கு போய் கொண்டு வந்தாலும் நாங்கள் கொடுக்க வேண்டிய தொகை 1000 இருக்கும். ஆனால் 800 700 குறையுமா இருந்தாலும் நாங்கள் 1000 கொடுக்க வேண்டும். இது ஒரு விலை அதிகரித்து கொண்டிருக்கக்குள்ள இது நடந்த விஷயம். ஆனால் இலங்கைக்கு துரதிர்ஷ்டவசமாக அந்த விலைகளில் இலங்கை அந்த ஒப்பந்தத்துக்கு வந்த பிறகு கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டது. இலங்கைக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இதுதான் அந்த கெட்ஜிங் உடன்படிக்கையால் ஏற்பட்ட விளைவு. அது மேலே போயிருந்தால் இலங்கைக்கு சாதகம். ஆனால் இலங்கைக்கு துரதிர்ஷ்டம் அது குறைய தொடங்கினது. அதால் பெரிய இழப்பு ஏற்பட்டது இலங்கைக்கு. அவ்வாறு நிலைமைகளில் அந்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்வதற்கான இல்லை அதுக்கு இலங்கை நீதிமன்றம் வரை சென்றது. ஆனால் ஒப்பந்தம் கைச்சாத்திட்டபடியால் ஒன்றும் செய்யலாம். இல்லை நீதிமன்றம் உத்தரவிட்டது இலங்கை அதை கட்டாயம் கொடுத்தே ஆகணும் என்று. நன்றி கலாநிதி அவர்களை. நாங்கள் நீண்ட நேரம் இம்முறை வரவு செலவு திட்டம் சம்பந்தமாகவும் அதே நேரத்தில் ஏனைய துறைகளினூடாக புறப்படுகின்ற பல பலன்கள் ஏற்பட்டிருக்கின்ற கடந்த காலங்களில் ஏற்பட்ட வீழ்ச்சிகள் தொடர்பாக பல விடயங்களை பேசியிருந்தோம். இத்தோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்வதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. இன்றைய தினம் எமது நிகழ்ச்சியில் இம்முறை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்டம், அதே நேரத்தில் இதற்கு முன்பு நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி, மக்களுக்கான நிவாரணங்களை பெற்றுக்கொள்ள தவறிய சந்தர்ப்பங்கள், எதிர்வரும் காலங்களில் ஒரு பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவது அல்லது அபிவிருத்தி செய்வதற்காக என்னென்ன துறைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் பல விடயங்கள் தொடர்பில் பார்த்திருந்தோம். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள்தான் இன்றைய அதிர்வு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருந்தார். அதனத்தில் இணைந்திருந்த நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எமது நன்றியை கூறிக்கொண்டு, உங்களுக்கும் எமது நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.